அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க கடகராசி? இன்னைக்கு கடகத்துல குரு உச்சமாயி புதனோடு இணையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கிடைக்குமா, ஒரு growth கிடைக்குமா, எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இது ஒரு பிரேக் த்ரூவா இருக்குமா? ஸோ நிறைய சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஒரு மாற்றம் வருமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த கிரக சேர்க்கைகள்னால பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, என்ன விதமான பலன்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் யார், எந்த மாதிரியான நபர்கள், இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்க போகுது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கடகராசி அப்படின்னு சொல்லும்போது இங்கே குரு உச்சம். ஸோ நாலேஜுக்கு பஞ்சமே இருக்காது. கடகம் இஸ் ஈக்குவல் டு நாலேஜ், கடகம் இஸ் ஈக்குவல் டு அமைதி. எல்லா இடத்துலையும் அமைதியாக ஒரு அம்மா மாதிரி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தூண்கள், ஒரு மரம், ஒரு ஆலமரம்னே சொல்லலாம். இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் வளர்த்தி விட்டவங்க தான் இந்த கடகராசி. தனக்கு என்னன்னு நீங்கள் யோசிச்சதை விட எல்லாரோடைய நலனையும் பார்க்கக்கூடிய நாட்கள் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு கஷ்டம்னு வந்துட்டா இன்னொருத்தர், நம்மளுடைய அப்பா அம்மா அக்கா தங்கச்சி கலங்குறாங்க, அது வேற விஷயம். இன்னொருத்தர் நமக்காக கலங்குறாங்க, நம்மளை பார்த்து நினச்சி வருத்தப்படுறாங்க, ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையா, என்னாச்சு, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, எப்படி இருக்கும், இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேட்குறாங்க. எந்த ஒரு பிரதிபலனும், அதுதான் இங்கே முக்கியம், எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம கேட்குறாங்க அப்படின்னா அங்கே கடகராசி இருப்பாங்க. இல்லைன்னா அந்த கடகத்தில் நிறைய கிரகம் இருக்கும். அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ இது கடவுள் கொடுத்த ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பரிசை பல பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. இவங்களை யூஸ் பண்ணிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோவாக தான் இன்னைக்கு 3 நபர்களில் ஒருத்தராக தான் இன்னைக்கு இவங்களை மற்றவங்கள வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கும் அவங்க ஒரு ட்ரஸ்டபுளான பர்சனாலிட்டிஸாக தான் இருக்காங்க. இந்த கடகத்தை பொறுத்த வரையும் எனக்கு இது என்னுடைய பணம், இது என்னுடைய வீடு, வாயை திறந்து சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. இது எல்லாமே நம்மளோடது, நம்ம வீடு, நம்ம எல்லாரும், நீ மட்டும் இல்லை, நான் இல்லை, நம்ம எல்லாரும், இந்த மாதிரி பன்மையாக பேசக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். பட் இந்த நேரத்தில் இந்த குரு புதன் கிரக சேர்க்கைகள் ஒரு யோகம். ஃபர்ஸ்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு புதனுடைய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு குரு பொன்னவன், பிரகஸ்பதி. வாழ்க்கையில் 1000 தடைகள் இருந்தாலும் தடை எல்லாத்தையும் உடச்சி ஜெயிக்கணும்னா குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா இந்த குரு தான். ஸோ நம்ம ஒருத்தரை பார்த்து ஏங்குறோம், இவன் எப்படியும் சைலண்ட்டாக ஜெயிச்சிடறானே வாழ்க்கையில், இவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குது, இவனுக்கு எங்கேயும் மச்சம் இருக்குது, அதனால் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே போயிட்டே இருக்கிறான், இவனுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதங்கமும் இல்லை, திடீர் பணக்காரன்னு சொல்கிறாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்டே வந்தாங்க, திடீர்னு உயர போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு யோகம் பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் பெரிய யோகம் இருக்காது. அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, ஜாதகரும் கம்மியாக படிச்சிருப்பாங்க. பட் அந்த யோகம் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குரு புதன் சத்தமில்லாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கிரக சேர்க்கைக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ குரு புதனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சந்திரன் செவ்வாயா ரொம்ப யோகமாக பேசுவாங்க, குரு சந்திரனும் அதை விட யோகமாக பேசுவாங்க, சூரியன் செவ்வாயா அதை விட ஜாஸ்தி பேசுவாங்க, திக்பலம் பெற்ற கிரகங்களா சசயோகமா ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. பட் இந்த சைலண்ட் யோகம் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு புதன். அமைதியான பெரிய வெற்றிக்கு உண்டான கிரகம் இவங்க 2 பேருமே. ஸோ இவங்க ஒரு வெற்றியை கொடுத்தா இருக்கும் 1000 யானை பலம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு கடகராசியை பொறுத்தவரையும் இவங்க 2 பேரோட இணைவு. இன்டெலிஜென்ட், அதே போல் கிராஸ்பிங் பவர், கம்யூனிகேஷன், இந்த 3 சேரும்போது எப்படி இருக்கும்? இன்னுமே வாழ்க்கையில் பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது நடக்கும். நமக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு நல்லது நடந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஒரு யோகம். இது எப்படி செயல்பட போகுது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ புதன் அப்படின்னு சொல்லும்போதே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரிலேட்டட். கடகத்தை பொறுத்தவரையும் பிஸ்னஸ் ரிலேட்டடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கை தவறி உங்களை விட்டு போயிருக்கு. இதனால நான் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்குன்னு வரும்போது நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு பேமெண்ட் கூட பண்ணிடுறாங்க. பட் அது 2வது பண்ணும்போது இல்லை என்னால் பண்ண முடியல, ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற. நீங்கள் திறமைசாலி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. திறமை நிறைய சாஃப்ட்டு, மற்றவங்க விட கம்மி, எல்லா ஃபீல்ட்லேயும் மற்றவங்கள விட
கம்மியான காசு, கம்மியான விஷயத்துல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு வரக்கூடிய கிளையண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு அட் லாஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க நாங்க வேற ஆள பார்க்குறோம். இல்லைன்னா இப்ப வந்து முடியாதுங்க. நாங்க ஃபர்தரா வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ஸையும் மெயின்டெயின் பண்ண முடியாம, நியூ கிளையண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் பண்ண முடியாம ரொம்ப நாட்களாக நீங்க ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய விஷயமாக இனி இந்த மாதிரி கிளையண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இத்தனை நாளா உங்கள விட்டு போனவங்க நல்லா அவங்களால ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை. அதனால என்கிட்டருந்து பிஸ்னஸ்லேருந்து விலகிட்டாங்க. அவங்கனால தான் நான் நெறைய சம்பாரிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே இனி திருப்பியும் அவங்களே உங்களைய தேடி, உங்களுடைய மதிப்பை தேடி, உங்களுடைய வேலையை அவங்க புரிஞ்சுகிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு கோல்டன் டைம் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடீஸ். ஸோ கடகத்த பொறுத்தவரையும் ஃபேமிலிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சின்ன வயசுலயே உங்களுக்கு அதிகமாக வந்துருங்க. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, "நீ தான் இந்த குடும்பத்தில எல்லாமே" அப்படின்னு ஈஸியா உங்கள சொல்லிருவாங்க. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அதைய வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லதுக்கா இருந்தாலும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு 20 வயதிலேயே 40 வயதிற்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீங்க கேதர் பண்ணிருவீங்க. இதனால சில சமயம் ஓவர் திங்கிங்னால மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். ஏன் இந்த மாரி நடந்துச்சு? என்ன இந்த மாரி நடந்துச்சு? நம்ம இந்த மாரி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்கிங் இந்த கடகத்துக்கே காடு குடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். என்னங்க இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க கிஃப்ட்டுன்னு சொல்றீங்க. இந்த ஓவர் திங்கிங் சில சமயம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ குடுக்கும். சில சமயம் தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ குடுக்கும். பாசிட்டிவ் குடுக்கும்போது அது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தலைவலி. இப்ப தலைவலிக்க ஆரம்பிச்சுட்டா யாரு சொல்றதும் கடகத்துக்கு கேட்கவே கேட்காது. ஸோ அது தலைவலிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு தொந்தரவுகள குடுத்துரும். திடீர்னு இங்க வந்து இழுத்து பிடிக்குது, செஸ்ட்ல வந்து பெயினா இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு பயத்த குடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறத விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கூலா உட்காந்து யோசிச்சீங்கன்னாவே கடகம் எங்கேயோ போயிருங்க. நல்ல மனசுக்காரங்க. அந்த நல்ல மனசுக்கு இன்னைக்கு சோதனைகள்லாம் ஆல்ரெடி தாண்டிட்டீங்க. இனிமேல் சாதனைகள் படைக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் லைஃப்ல சொல்லியே ஆகணும். குரு, இந்த புதன் 3ஆம் அதிபதி ஆல்ரெடி மியூச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டைவோர்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் மேரேஜ் லைஃபு நான் வேண்டான்னு சொல்ல என்னுடைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அலையன்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ரீசென்ட் டைம்ல ஒரு ஜாதகத்த பார்த்தோம். பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் லைஃப்ல நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜாதகத்தோட இணைக்காதீங்க. என் சொந்தக்கார பையன் தான் மேடம். கிட்டத்தட்ட இவங்க லவ் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹாரோஸ்கோப் எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளானட்டுக்கு தெரியாது நீங்க லவ் பண்றீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்கன்னா. பட் இந்த ஜாதகத்துல லவ் பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மனைவிக்கான பிளானட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ பாருங்க, ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்க. லவ்வர உயர்வாகவும், மனைவிய தாழ்வாகவும் நினைக்கக்கூடிய ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்த பார்த்தோனையுமே சொன்னோம், லவ் சூப்பர். நெகட்டிவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லிட்டோம். அதே மாதிரி இல்லைங்க, லவ் லாங் டைம் லவ் தான். 15 வருஷமா லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு 29, 30 இயர்ஸ்ல வந்து அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சு 2 மாசத்துல திருப்பியும் மறுபடியும் டைவர்ஸ் வந்துருச்சு. டைவர்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மறுபடியும் ஜாதகத்தை பார்க்க வராங்க. ரொம்ப தயங்கியே வந்தாங்க. ஏங்க நீங்க சொன்னீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அத மீறி நாங்க கல்யாணம் பண்ணனோம். இன்னைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2வது திருமணத்துக்கு என் பொண்ணு தயாராயிடுச்சா? நான் அலையன்ஸ் பார்க்கலாமான்னு கேட்டாங்க. ஜாதகத்த வாங்கி பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ், அதாவது அந்த மாரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. உங்க பொண்ணு முதல் சம்மதிக்காதுங்க. உங்க பொண்ணு அந்த மனநிலையிலேயே இல்ல. ஆமா மேடம். எப்படி மேடம் சொன்னீங்க? நானே தான் ஒரு ஜாதகத்தையும் எடுத்துட்டு இங்க போய் அலையன்ஸ் பார்த்தா ஓகே ஆகுமா? அந்த பையன் பிடிச்சிருக்கா? இந்த பையன் பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணு ஜாதகத்த பார்க்கவே மாட்டேங்குது. இந்த ஃபோட்டோவே பார்க்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு லவ் லைஃப்ல இருந்து அந்த பொண்ணு இன்னும் வெளிய வரல. வெயிட் பண்ணுங்க. ஏன் வெளிய வரல? கடகராசி. லக்னம் வேறையா இருந்தாலும், ஒரு விஷயம் ஒருத்தருக்காக ஏங்கி அது கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமா வருத்தப்படக்கூடியது நீங்க தான். அதனால அந்த பொண்ண இதிலிருந்து வெளிய கூட்டிட்டு வாங்க. இந்த பிரேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பண்ணலாம். இந்த டைம் வரையும் கல்யாணம் இல்ல அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொன்னோம். ஸோ அதே மாரி அதுக்கு 2வது கல்யாணத்துக்கு யோகம் ஒரு குறிப்பிட்ட காலங்க அப்புறம் வந்துச்சு. அவங்க மேரேஜ் லைஃப்ல இன்னைக்கு ஹேப்பியா இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் மேரேஜுக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒருத்தர் மரியாதை குடுத்து பழகணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் லைஃப்லயே நெறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இனியும் எனக்கு இதெல்லாமே தாங்கிறதுக்கு மனசுல தெம்பில்ல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கவலைப்படாம, ஒரு நல்ல ஒரு செகண்ட் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி,
ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப்பில் தான் நிறைய செலவு பண்ணி ப்ராப்ளம். பட் இனி அந்த மாதிரி டைம் எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரையும் வராது. அதே போல் இந்த கடக ராசிக்கு இன்னொன்று என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கவனம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே ஒவ்வொரு நாளாக ரீட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போய் எழுதி சரியாக மார்க் வாங்காமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்ஸ் வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டைம் பீயிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கான்ஸ்டண்ட்டாக போட்டி போட்டு படிக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் தான் இந்த குரு புதன். அப்போ இந்த நேரத்தில் ஒரு போட்டிக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவனை விட நம்ம அதிகமாக ஜெயிச்சு படிக்கணும். இவன்கிட்ட இல்லாத திறமை நம்மக்கிட்ட இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்லாம் எந்த டைமில் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குரு புதன் காம்பினேஷனில். ஸோ இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு, செகண்ட் மேரேஜ் லைஃபுக்கும் சரி, ஃபினான்ஷியல் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும், ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. இன்றைக்கி வந்து இது வந்து எந்த இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சமாகறதுனால புதனோடு சேர்றதுனால நிறைய செஸ்ட் பெயின் அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடம். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கடுமையாக தொந்தரவுகள் இருக்குது. எனக்கு கால் வலியிலே பட்ட இடத்துலையே படும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா திருப்பி திருப்பி எனக்கு காலில் அடிபட்டுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு அப்படியே ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை விட்டு அப்படியே நகர்றதை பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரீயாக ஒரு நியூ ஸ்டார்ட் அப் எதாக இருந்தாலும் சரி, ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு நியூ ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம இப்போ சொன்னது அனைத்துமே இந்த டிரான்சிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இந்த டிரான்சிட் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் தான் ஃபைனல் ரிசல்ட் அண்ட் சொல்யூஷன் ஒரு கிளியர் கட் ஃபோட்டோ மாதிரி இண்டிகேஷன் பண்ணும். ஸோ எங்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.